ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் மகி. இன்னைக்கு வீடியோவில் டேபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ஐடென்டிஃபைக்காக கமாண்ட் லைனில் டேபிள்ஸ்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். HTML டேபிள்ஸை பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா டேபிள் ரோ, டேபிள் ஹெட், டேபிள் டேட்டான்னு பிரிக்கலாம். ஃபர்தராக டேபிள்ஸ் எப்படி பிரிக்கலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் H1 டேக்கில் என்னோட ஐடென்டிஃபைக்காக HTML டேபிள்ஸ்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஹெட்டிங்கு. நம்ம யூஸ் பண்ணுற இந்த எடிட்டரில் Alt+L+O கொடுத்து ரன் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிறனால நான் வந்து H1குள்ளே, அதாவது ஓப்பன் டேக்குள்ளே வந்து ஸ்டைல் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரல் அலைன் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணலாம்னா டேபிள்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக டிஸ்பிளே பண்ணி காட்டின 3 டேகையுமே வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபர்தராக நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேபிள்னாலே நம்மளுக்கு வந்து டேபிளில் பார்த்தீங்கன்னா ரோ தான் இருக்கும். அதனால் வந்து டேபிள் ரோ TRன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொரு டேபிள்லேயும் டேபிள் ஹெட் இருக்கும், அதை வந்து THன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நார்மலாக தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஆனால் டேபிள்னாலே பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நான் வந்து டேபிளில் வந்து பார்டர் வந்து ஒரு 3ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஓகே, நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேபிள் ரோவில் சேர்த்திங்கன்னா நேம்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணுற பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே வந்து நேம்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தேர்டு டேபிள் ஹெட்டு பார்த்தீங்கன்னா நான் அட்ரஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் சாம்பிள்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்துட்டுருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு என்ன மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேபிள் ஹெட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டேபிள் ஹெட்டிங் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு எனக்கு வந்து டேபிள் டேட்டாஸ் வந்து ஃபுல்லாக மென்ஷன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா அதே மாதிரி TRன்னு ஒரு டேபிள் ரோ வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் டேபிள் ஹெட்டு போட மாட்டேன், ஏன்னா ஹெட்டிங் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதனால டேபிள் டேட்டான்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கு டேபிள் டேட்டாவில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுத்து மென்ஷன் பண்ணிக்கிறேன், சீரியல் நம்பரு. நெக்ஸ்ட்டு டேபிள் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நேம் மென்ஷன் பண்ணணும். நான் TDங்கிற டேபிள் டேட்டாவில் ஜான்னு நேம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஜான்னு நேமுக்கு கீழே டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ்ஸு. இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா மூணாவதாக மறுபடியும் ஒரு டேபிள் டேட்டா கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து TD பார்த்தீங்கன்னா, அதாவது டேபிள் டேட்டா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன், பிளேஸு. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன், அவுட்புட் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண டேபிள் டேட்டாவும் வந்து கிரியேட் ஆகிருச்சு. உங்களுக்கு இதே டேபிள் ரோவில் வந்து இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணனாலும் கூட இது மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம். எனக்கு செகண்ட் ரோவில் டேபிள் டேட்டா வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ரீவியஸாக இருக்கிற இந்த டேபிள் ரோவை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதில் வந்து எடிட் பண்ணிக்கிற கண்டென்ட் மட்டும். செகண்ட் பார்த்தீங்கன்னா நேமுக்கு நான் மனோஜ்னு நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சென்னைன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணுற அவுட்புட் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக நீங்கள் எவ்வளோ டேபிள் டேட்டா வேணும்னாலும் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, நீங்கள் எவ்வளோ தான் கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் எவ்வளோ வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இதே டேபிளில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஆட் பண்ணுங்கிற மாதிரி இருந்தாலும் டேபிள் ஹெட்டில் போய் நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் HTML பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். நீங்கள் நார்மலாகவே வந்து டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸலில் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே எடுத்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி நிறைய டேபிள்ஸ் வந்து நம்ம சைட்டில் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஒவ்வொரு டேபிளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நான் கேப்ஷன்னு ஒரு டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து டைட்டில் நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டேபிள்ஸுக்குமே வந்து கொடுத்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். வாழ்க தமிழ்.